जय श्री मात्रे नमः जय गुरु परशुराम नमस्कारम நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம போராட்ட வாழ்க்கை மாறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒருத்தருக்கு ஏன் போராட்ட லைஃப் அமையுது, அதாவது மற்றவங்கெல்லாம் பார்க்கும்போது ஈஸியாக வின் பண்ணிகிட்டே போயிடுவாங்க, ஈஸியாக ஒரு விஷயம் கிடச்சிரும். ஆனால் நம்ம லைஃப் மட்டும் இப்படி இருக்கே அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அந்த மாதிரி ஏன் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், உங்களோட ஜாதகத்தில் என்ன கிரகம் இருந்தால் இந்த மாதிரி இருக்குது, அதுக்கு என்ன பரிகாரம் செஞ்சால் நம்ம ஈஸியாக வின் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த பரிகாரம் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன், ஆனால் குறைஞ்ச நேரத்தில் நான் அதை சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன். பொதுவாகவே ஒரு போராட்டமான வாழ்க்கை என்ன மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் இருந்தால் அது அமையும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் அதாவது லைஃப்பில் எல்லாத்துக்குமே ஒரு போராட்டம் இருக்கும். ஆனால் இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்கவங்களுடைய ஜாதகத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். அதாவது எது தொட்டாலும் ஃபெயிலியர், அதாவது லைஃபே வெறுத்து வெக்ஸாகி போகக்கூடிய சூழ்நிலை யாருக்கு அப்படின்னா, இந்த சனியும் செவ்வாயும் யார் ஒருவருடைய ஜாதகத்தில் சேர்ந்துருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அதுக்கு சுக்கிரனோ அது கூட சுக்கிரனோ குருவோ இருந்தால் போராட்டங்கள் பெருசாக தெரியாது. ஆனால் இயல்பாக அந்த குரு சுக்கிரன் பார்வை இல்லை, வெறும் சனி செவ்வாய் சேர்க்கை மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்பில் வந்து வெக்ஸாகி போயிடுவீங்க. அதாவது ஒவ்வொன்றுக்கும் போராடி, ஆனால் நீங்கள் மற்றவங்கள விட ரொம்ப ஒரு வாரியர்னு சொல்லணும். அதாவது வந்து ஒரு சோல்ஜர் எவ்வளோ தூரம் சாக நோக்கி தான் போவார். ஒரு சோல்ஜர்னாலே அவர் என்னைக்கு டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாரோ அன்னைக்கே வந்து என்ன செய்கிறார், கையெழுத்து போடும்போது எப்போ வேணால் நம்ம செத்து போயிடுவோன்னு அவருக்கே தெரியும். அதாவது ஒரு வார் வந்துச்சுன்னா அது அவர் போகணும், அதில் வந்து மரணமும் நிகழலாம். ஆனால் மரணத்தை எதிர்நோக்கி தான் ஒவ்வொரு சோல்ஜரும் காத்துட்ருப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் வாழ்க்கையில் எப்படா மரணம் வரும், என்னடா பண்ணுறது அப்படின்னு வந்த வெறுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது வெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதோடைய உச்சிக்கே போயிடுவீங்க. அதாவது வெறுப்புன்னு சொல்கிறத காட்டிலும் விரக்தி, அதுதான் கரெக்டாக இருக்கும். விரக்தியின் உச்சத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள் இந்த கிரக சேர்க்கை இருக்கவங்களுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த சனியும் செவ்வாயும் வந்து ஒன்றுக்கொன்று பகை பெற்ற கிரகங்கள். இது ரெண்டுமே வந்து இப்போ இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்தாலே அவங்களுடைய ஜாதகருடைய லைஃப் வந்து ரொம்ப போராடுவாங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்க அழுதுக்குவாங்க. அப்புறம் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஒரு ரிலேஷன்ஷிப்போ எப்படி இருக்குன்னா, டீமோட்டிவேட் பண்ணுறவங்களா வருவாங்க. அவங்கள பயமுறுத்தி அவங்களே நொந்து போயிருப்பாங்க. இந்த கிரகச்சேர்க்கை இருக்கவங்களே ஆல்ரெடி நொந்திருப்பாங்க. அவங்களுக்குன்னு எங்கேயோ இருந்து வருவாங்க, டீமோட்டிவேட் பண்ணுறதுக்குனே வருவாங்க. இந்த மாதிரி நபர்கள்லாம் இருப்பாங்க. இதில் இன்னும் ரொம்ப வெக்ஸாகி போயிடுவாங்க. சாதாரணமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போவாங்க, எல்லாரும் ஒரு விஷயத்தை கேட்பாங்க, வாயில் நுழையாத பேரெல்லாம் கேட்பாங்க சாப்பிட்றதுக்கு. ஆனால் இவங்க சாதாரணமாக ஒரு இட்லி கேட்டால் அந்த இட்லி மட்டும் சார் தீந்து போச்சு அப்படிம்பாங்க. அதாவது ஒரு உதாரணத்துக்கு இதை நான் சொல்கிறேன். வாழ்க்கையில் என்ன கேட்டாலும் அது கிடைக்காது, இல்லை அப்படின்னே பார்த்து இதாகிருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாருடைய வெற்றியுமே வந்து ஒவ்வொரு தோல்வி 100 தோல்வியை சந்திச்சு ஒரு வெற்றி அப்படின்னா அது ஒரு இமாலய வெற்றிங்க. உங்களுடைய வெற்றி பேசப்படக்கூடிய ஒரு வெற்றியாக தான் மாறும். இதுக்கு நான் பரிகாரம் கண்டிப்பாக சொல்கிறேங்க. ஏன் இந்த சனி செவ்வாய் அப்படின்னா, சனி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதாவது ஒரு சோல்ஜர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாட்டோடைய போர் வீரர் இருக்கார் இல்லைங்களா, அவர் மாதிரி செவ்வாய். ஆனால் இந்த சனி வந்து கர்மக்காரகன்னு சொல்லுவாங்க. நியாயம் தர்மம் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு கிரகம். இந்த 2 கிரகமுமே எப்படி ஒத்து வரும், ஒரு எதிரி நாட்டில் இருக்கக்கூடிய ஆள் நம்மளுடைய பார்டரை கிராஸ் பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம், சுட்டு தான் வீழ்த்தணும். அதுதானே அவங்களுடைய கடமை. ஒரு தளபதிங்க, ஒரு போர் வீரருடைய இது என்ன, பார்டரில் நிற்கிறாங்க இல்லையா, அந்த எல்லை வீரருடைய கடமை என்ன, நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. யார் பார்டர் தாண்டி வந்தாலும் சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எல்லையை தாண்டும் போது அவன் ஒரு தீவிரவாதி தான். ப்ராப்பர் இது இல்லாமல் வரும்போது அவன் ஒரு தான். அதனால் அவர் என்ன செய்வார், சுட தான் செய்வார். ஒரு போருக்கு போகக்கூடிய ஒரு வீரர் வந்து எதிரி நாட்டுடைய வீரரை அடித்து கொல்லணும், அதுதான் அவங்களுடைய தர்மம். செவ்வாய் இதை தான் செய்வார். ஆனால் சனி என்ன செய்வார், அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் யார் என்ன இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அதெல்லாம் முடியாது இல்லைங்களா. ஸோ இந்த 2 கிரகமுமே முன்னுக்கு பின் முரணான ஒரு கிரகம். ஸோ அதனால் இந்த 2 கிரக சேர்க்கையும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருக்கும்போது கடினமான வாழ்க்கையும்
மிகவும் போராட்டமான வாழ்க்கையும் உண்டு பண்ணும். இதே மாரியே இன்னொரு கிரக சேர்க்கை என்னன்னா, சனியும் சந்திரனும். இத பத்தி நான் நெறைய வீடியோ போட்டாச்சு. ஆனா, பொதுவாவே வந்து சனி, சந்திரன் சேர்க்கை வந்து நல்லது கிடையாதுங்க. சனியும் சந்திரனும் வந்து எப்படின்னா, சந்திரன் வந்து ஒரு ராசி கட்டத்துல 2 1/2 நாள் தான் இருப்பாரு. சனி வந்து 2 1/2 வருஷம் இருப்பாரு. 2 1/2 வருஷம் 2 1/2 நாள். எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாருங்க. ஸோ இது வந்து ஒரு லைஃப்ல ஒரு வண்டி ஓட்டும்போது 2 மாடும் ஒரே மாரி இருக்கணும். ஒண்ணு வந்து ரேஸ் மாடு, இன்னொன்னு வந்து செக்கு மாடு அப்படின்னா, வண்டி எப்படி ஓடும்? 2மே ரேஸ் மாடா இருக்கணும். இல்லன்னா 2மே செக்கு மாடா இருக்கணும். ஒண்ணு ஸ்லோவாவும், இன்னொன்னு படு ஃபாஸ்ட்டாவும் இருக்கக்கூடாதுல்ல. ஒண்ணு வந்து டெட் ஸ்லோ, இன்னொன்னு வந்து படு ஃபாஸ்ட். இப்படி இருந்தா எப்படி ஓடும்? ஓடாது இல்லையா? கவுந்து உழுந்துரும் இல்லையா? அது மாரி தான் இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை. கால தாமதத்துல இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை ரொம்ப சோம்பேறியா இருப்பாங்க. யாருக்கெல்லாம் இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்கோ, அதுவும் வந்து ரொம்ப அந்த வளர்பிறை சந்திரனா இருக்கு. ஒண்ணுக்கொண்ணு நேர் ஆப்போசிட்ல இருக்கு. பரிவர்த்தனை யோகமும் இல்ல அப்படின்னா, நீங்க நல்லது தான் பண்ணுவீங்க. இந்த கிரகச்சேர்க்கை இருக்கிறவங்க பாவம் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. நீங்க நல்லது பண்ணாலும் உங்களை எல்லாரும் வில்லனா பார்ப்பாங்க. உங்களை எல்லாரும் கஷ்டப்படுத்துவாங்க. உங்களை கண்டாலே யாருக்கும் பிடிக்காது. அந்த மாரி ஒரு இதெல்லாம் வந்துரும். நீங்க மத்தவங்களுக்கு நல்லது தான் பண்ணுவீங்க. நீங்க மத்தவங்கள மனச கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனா, இந்த கிரகச்சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு அதுதான் நடக்கும். நீங்க வந்து உங்களைய வந்து ஒரு கெட்டவனா போர்ட்ரேட் பண்ணிருவாங்க. அதே மாரி உங்களோட மனச கஷ்டப்படுத்துறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் எப்பவுமே நடந்துட்டே இருக்கும். அதே மாரி உங்ககிட்ட ரொம்ப சோம்பேறித்தனமும் இருக்கும். பொதுவாவே இந்த சனி, சந்திரன் சேர்க்கை வந்து கால தாமதத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு விஷயம் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா, அந்த இப்போ ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா, அது வரத்துக்கு 7 மணி நேரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாரி காலதாமதம். அதுக்குள்ள நீங்க பழைய சோத்த சாப்பிட்டுட்டு பசி ஆறிருவீங்க. பசி ஆறுனதுக்கப்புறம் பிரியாணி வந்தா எப்படி சாப்பிட முடியும்? இதுவரைக்கும் சாப்பிட்டுட்டீங்கன்னா, எப்படி சாப்பிட முடியும்? அதுதான். உங்களுக்கு வந்து நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் வந்து கிடைக்கும்போது அது கால தாமதமாயி அந்த விஷயமே வேண்டான்னு வெறுத்து போயிருவீங்க. கல்யாணம் வந்து அது காலகட்டத்தில ஆகணும். ஆனா, இந்த கல்யாணம் ஆகுறதே ஒரு 50 வயசுல ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து வயசுக்கு வந்தா என்ன, வராட்டினா என்னன்னு ஒரு பழமொழி இருக்கு. படத்துல சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஆயி போயிரும். எல்லாமே கால தாமதத்த பண்ணி விட்டுரும். அப்புறம் ஃபெயிலியர நெறையா குடுக்கும். பொதுவாவே சனி, சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகமே வந்து ஒண்ணா இருக்கு, ஒரு ராசி கட்டத்துல இருக்கு அப்படின்னா, நான் வந்து கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, உயிரோட இருக்கீங்களா? அப்படிங்கிறத கேட்கணும். ஏன்னா, அந்த அளவுக்கு கடுமையான கஷ்டங்கள குடுத்துரும். ஆனா, அதையும் தாண்டி இருக்காங்கன்னா, ரொம்ப கிரேட் அவங்க. நான் வந்து இதுக்காக சொல்லல, வீடியோக்காக சொல்லல. உண்மையாலுமே யார் ஒருத்தருடைய ஜாதகத்துல சனி, சந்திரன், செவ்வாய் இவங்க எல்லா கஷ்டங்களையும் தாண்டி போராடி வந்திருக்காங்க அப்படின்னா, வாழ்க்கையில யார் யாருக்கோ கோயில் கட்டுறாங்க. உங்களுக்கு தான் உண்மையா கோயில் கட்டணும். நீங்க தான் மத்தவங்களுக்கு பாடமா இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். ஏன்னா, நான் ஜாதக ரீதியா பார்த்தவங்கலாம் லைஃப்ல ஒரு டைமாவது இந்த கிரகச்சேர்க்கை இருக்கவங்க சூசைடு வரைக்கும் போயிட்டு, வேற அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிய உணர்ந்து அவங்களே திரும்ப வந்துருவாங்க. அந்த மாரி கிரகச்சேர்க்கை தான் இது. ஆனா, இதுலேருந்து வந்துரலாம். நான் பரிகாரம் சொல்றேன். அத ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினைட்டா உங்களோட லைஃப்ல கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. பொதுவாவே இந்த கிரகச்சேர்க்கை நல்ல கிரகச்சேர்க்கை இல்ல. நீங்க விரும்புனது எதுவும் கிடைக்காது. கால தாமதமாகுது. நீங்க விரும்புனது எதுவுமே கிடைக்காது. கால தாமதமாகுது அப்படின்னா கூட, ஆனா நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு பலன் அளிச்சே தான் தீரும். ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இந்த காலகட்டத்தில நெறைய ஜோதிடர்கள், நான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன். குறை சொல்றது எனக்கு பிடிக்காது. ஆனா, பொதுவாவே நெறைய ஜோதிடர்கள் வந்து பரிகாரங்கள் அப்படிங்கக்கூடிய பேர்ல வந்து சாஸ்திரத்துல சொல்லப்படாதது, அவங்களுடைய இஷ்டத்துக்கு அவங்களுடைய பிரெயினை வச்சு சொல்றாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு பலிக்கும்னு தெரியல. பரிகாரம்ங்கிறது பிராக்டிகலா இருக்கணும். அல்லது வந்து ஒரு அமானுஷ்யமா இருக்கணும். அமானுஷ்யம் சொல்றது நான் தெய்வத்த சொல்றேன். அதனால வந்து யோசிச்சு செய்யுங்க. நீங்க பாட்டுக்கு மத்தவங்க சொல்றாங்களேன்னு பல காசுகள வந்து செலவழிச்சுட்டு செய்யணும்னு அவசியம் இல்ல. கோயிலுக்கு போற பரிகாரமே, நான் என்னுடைய கிளையண்ட்டுக்கு வந்து அவங்க ரொம்ப பிஸியா இருந்தா கோயிலுக்கு கூட போ வேண்டாம். வீட்ல சாமி கும்பிடுங்க. மனசுல போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல மனசுல பகவான வழிபாடு பண்ணுங்கங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா, அவங்க அந்த நேரத்துல கூட வந்து வேற வேலைய பார்க்கலாமே அப்படிங்கிறது தான். பொதுவாவே இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்குங்க, நெறைய ஜோதிடர்கள் புரிதல் இல்லாம, நான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன்.
பொதுவா குறை சொல்றது எனக்கு பிடிக்காது. பட் ஆனா இருந்தாலும் ஒரு தெளிவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, வாய்க்கு வந்த பரிகாரங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. புரிதல் இல்லாம நெறைய ஜோதிடர்கள் பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது சாஸ்திரப்படி இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. நான் படிச்ச வரைக்கும் சாஸ்திரங்கள், புக்குல இது மாரி எதுலயுமே இல்ல. நான் நெறைய ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்துருக்கேன். பெரிய பெரிய பரிகாரங்கள் இருக்கு. இந்த வெட்டி போறது அது இதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. பொதுவாவே பிராக்டிகலா இருக்கணும். ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது வந்து பிராக்டிகலா இருக்கணும். சரிங்களா? பொதுவாவே சனியும், செவ்வாயும் இருக்கு. சனியும், சந்திரனும் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க எக்சர்சைஸ் பண்ணுங்க. உடம்ப வந்து பில்டப் பண்ணணும். செவ்வாய்னா பாடி பில்டர். அதனால உங்களோட உடல்ல உங்களுக்கு வந்து என்னன்னா, ஆர்வம் வரணும். நம்மளுடைய உடம்ப நம்ம ஃபிட்டா வச்சிருக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வரணும். அப்படி எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காவே வந்து என்னன்னா சுறுசுறுப்பாவீங்க. சுறுசுறுப்பானீங்கன்னா, ஆக்டிவா இருக்கும்போது அந்த விரக்திங்கிறது உங்க பக்கமே எட்டி பார்க்காது. நீங்க உடல வந்து அப்படியே கட்டுக்கோப்பா வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன ஆகும் தெரியுங்களா? ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. மத்தவங்கனால ஒரு அட்ராக்ஷன் ஏற்படும் உங்களுக்கு. உங்கள பார்த்தா மத்தவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஏற்படும், ஈர்ப்பு ஏற்படும். பல பேர் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. அப்போ பல கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அது மூலியமா அடுத்தடுத்து போலாம். இந்த மாரி ஒரு விஷயம் இருக்கும். மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. அதெல்லாம் விட்டுருங்க. மைண்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதாவது சனியும், செவ்வாயும் சேர்ந்திருக்கவங்க அவ்வளோ சீக்கிரமா சனி, சந்திரனு அப்புறமேல் சனி, செவ்வாய் இந்த ஜாதகக்காரங்கலாம் எக்ஸர்சைஸ்ங்கிறது ஈஸி தான். ஆனா, கண்டிப்பா பண்ண முடியாது. அவங்கள பண்ணவே விடாது. அந்த மாரி தான் ஒரு இது இருக்கும். ஆனா, இதையும் தாண்டி நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுடைய மாற்றத்த நீங்களே உணர்வீங்க. இதுக்கு 1 பைசா செலவில்ல. உங்களோட உடல் உழைப்பு மட்டும் தான். இந்த பரிகாரத்த தயவு செய்து பண்ணுங்க. இது ஒரு மிகப்பெரிய பரிகாரம். சனி, செவ்வா அப்டின்னா, சனிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சோம்பேறித்தனம். செவ்வாங்கிறது அப்படியே வேகமா ஓடுறது, போர் புரியறது, சண்ட ஆக்டிவா இருந்துகிட்டே இருக்கிறது. ஹைப்பர் ஆக்டிவ் அப்டின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. ஸோ, நீங்க என்னன்னா காலையில 1 ஹவர் வந்து நெறைய ஒர்க் அவுட் பண்ணுங்க. இது வந்து சனிக்கு மிகப்பெரிய பரிகாரம். அதுவும் இல்லாம இந்த சனி, சந்திரன்லாம் இருக்கவங்கலாம் வந்து இந்த பரிகாரம் பண்ணும்போது நம்ம உடம்புலேருந்து உப்பு நீர் வழியும். இந்த உப்பு நீர் என்ன ஆகும் அப்டின்னா, அது அப்படியே மாறி போகும். பரிகாரமா ஆயிரும். சனிக்கு உப்பு நீர் பிடிக்காது. இரும்ப கொண்டு போய் கடல் நீர்ல, உப்பு தண்ணீல போட்டீங்கன்னா பிடிக்கும்ல, அதே தான் சேம் எஃபெக்ட். ஸோ, சனியோடைய பலம் வந்து குறைஞ்சிரும். சனியோடைய பலத்த தான் குறைக்கணும். நமக்கு சந்திரனு அதே மாரி வந்து செவ்வாய் இவங்களெல்லாம் ஆக்டிவேட் பண்ணும்போது நல்லது நடக்கும். இந்த சனிய டீஆக்டிவேட் பண்ணணும்னா, நம்ம வந்து அதுக்கு அத வந்து மட்டப்படுத்தணும் அப்படின்னா, நம்ம எக்சர்சைஸ் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காவே வேர்வை வரும். இது வந்து ஒரு பரிகாரம் தான். இதுக்கப்புறம் ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயர்னா, வீர ஆஞ்சநேயர்ன்னு இருக்கா அப்படின்னு பாருங்க. பொதுவாவே சனிக்கு வந்து ஆஞ்சநேயர், அதாவது சனிக்கு அதிதேவதை ஆஞ்சநேயர். வீர ஆஞ்சநேயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவர கும்பிடுங்க. அது கும்பிடும்போது இன்னும் நல்ல பலன்கள். அது இல்லாம வந்து ஆஞ்சநேயர்னா ஒரு மகா வீரர், மாவீரர்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாரி. அவருடைய பலம் அவருக்கே தெரியாது. இந்த சனி, செவ்வாய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய பலம் அவங்களுக்கே தெரியாது. இந்த ஆஞ்சநேயர வழிபாடு பண்ணும்போது, உங்களோட பலத்த நீங்க உணர்ந்து செயல்பட முடியும். அப்போ உங்கனால என்ன முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சு எக்ஸ்ட்ரீமா நீங்க ட்ரை பண்ணுவீங்க. கண்டிப்பா அது சக்சஸ் ஆகும். நமக்குன்னு ஒரு அதாவது யாருடைய அருளாவது நமக்கு இருக்கணுங்க. உங்களுக்கு என்ன தெய்வம் இஷ்டமா இருக்கோ அந்த தெய்வத்த வழிபாடு பண்ணலாம். ஆனா பொதுவா சனி, செவ்வாய் இருந்தா ஆஞ்சநேயர வழிபாடு பண்ணுங்க. செந்தூரம் வச்சு வழிபாடு பண்ணுங்க. நான் ஒரு பரிகாரத்துல சொல்லியிருக்கேன். நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். அத செக் பண்ணிக்கங்க. சனி, சந்திரன் இருந்துச்சு அப்படின்னா வெண்ணெயும் செந்தூரத்தையும் வச்சு கலக்கி அதில பொட்டு வச்சு நீங்க வழிபாடு பண்ணும்போது இந்த சனி, செவ்வாய்க்கு பரிகாரமா இருக்கு. இதே மாரி சனி, சந்திரனுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம சொன்ன எக்ஸர்சைஸு, 2வது வந்து பாசிட்டிவா அப்ரிமேஷன்ஸ் எழுதி பாருங்க. பொதுவாவே சந்திரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உணவு. ஸோ அன்னதானம் பண்ணுங்க. சனிக்கிழமை அன்னதானம் குடுங்க. என்ன சாப்பாடு உங்கனால முடியுதோ 100 பேத்துக்குலாம் குடுத்துறாதீங்க. ஒருத்தருக்கு குடுங்க. இல்லன்னா ஒரு 4, 5 பேத்துக்கு குடுங்க. நீங்க சமைச்சு, உங்களுடைய வீட்ல சுத்தபத்தமா சமைச்சு, அத வந்து என்னன்னா 2 தெரியாதவங்களுக்கு தானமா குடுக்கணும். உங்க சொந்தக்காரங்களுக்கு, ஆஃபீஸ்ல வேலை செய்றவங்களுக்கு இதெல்லாம் வந்து தானத்துல தெரியாத நபர்களுக்கு குடுக்கறது பேரு தான் தானம். பசி அறிந்தவர்களுக்கு குடுக்கறது இன்னும் ரொம்ப இது. உங்கனால யார ஒருத்தர் ஈஸியா வந்து திட்ட முடியுதோ, உங்களுக்கு கீழ வேலை பார்க்குறவங்க, அவங்கள நீங்க பனிஷ் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த மாரி நபர்களுக்கு மரியாதை குடுத்து நடங்க. உங்களுக்கு கீழ வேலை பார்க்குறவங்கள்ட்ட நீங்க ரூல் பண்ணாம, அவங்களுக்கு மதிப்பு மரியாதை குடுத்து நடத்துங்க. முதியவர்களுக்கு மதிப்பு மரியாதை குடுத்து, அவங்களுடைய உணர்வுகள புரிஞ்சுகிட்டு நடங்க. பெரியவங்ககிட்ட, வயதானவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நடங்க. பொதுவா சனி வந்து கர்மகாரகன். உங்களுடைய கடமைகள இருந்து எப்போ நீங்க தவறுறீங்களோ, அப்பதான் இந்த சனியுடைய
ஆதிக்கம் மேலோங்கி அவருடைய பனிஷ்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால எந்த ஒரு காலகட்டத்திலையுமே சனியுடைய தன்மையை நீங்கள் அதிகப்படுத்தக்கூடாது, கடமையிலிருந்து தவறக்கூடாது. பொதுவாக மோட்டிவேட் பண்ணிக்கங்க. முக்கியமாக இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னா, உங்களை டீமோட்டிவேட் பண்ண வரவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிருங்க. இல்லைன்னா அவங்களோட பழகாதீங்க. அவங்கனால உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் கிடைச்சாலும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி விட்டுருங்க. வாழ்க்கையில் மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள் வச்சுக்கணும். டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கு கூடவே கூடாது. ஆனால் தவிர்க்க முடியாது கசப்பான உண்மை என்ன அப்படின்னா, இந்த கிரகச்சேர்க்கை இருக்கவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, டீமோட்டிவேட் பண்ணுறது, எது எடுத்தாலுமே ஒரு அவசகுணமாக பேசுறது, அவங்கள பயமுறுத்துறது, ஏய் இப்படிலாம் செஞ்சினா உனக்கு லாஸ் ஆயிரும், இந்த மாதிரி சொல்கிறது, இதெல்லாமே நடக்க தான் செய்யும். நீங்கள் உங்கள் கூட இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னா, உங்களோட வளர்ச்சியை கண்டு பொறாமப்படக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அதனால செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையுமே யோசிக்கணும். நல்ல புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். ஆனால் வெளியில் சொல்லாமல் நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு சொந்தமாக வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா, வெளியில் யாருக்கிட்டேயும் உங்கள் ரிலேஷன்கிட்டேயோ நீங்கள் யாரெல்லாம் உங்களை நினச்சி பொறாமப்படுறாங்களோ அவங்ககிட்ட யார்கிட்டையும் சொல்லாமல் கிரகப்பிரவேசத்துக்கு போய் கூப்பிட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதாவது சனினாலே ஒரு இருட்டு. ஸோ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ரகசியமாக பண்ணுங்கள். ஆனால் யோசித்து பண்ணுங்கள். இதனால் நமக்கு என்ன நன்மை, இதனால் நமக்கு என்ன தீமை அப்படிங்கிறத யோசித்து பண்ணுங்கள். அதே மாதிரி அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. சனியுடைய இது தர்மம் என்னென்னா, ஆசீர்வாதம் வாங்குறது, பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து நடத்துறது, பெரியவர்கள் அதாவது வயதானவர்களுக்கு புண்ணிய காரியங்கள், அதாவது அவங்களுக்கு காலம் தீர்றது, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை மதிச்சு நடங்க. வயசான தாத்தா பாட்டி இருப்பாங்க, முதியவர்கள் இருப்பாங்களா, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். மனசுக்கே நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய மனசு உடலும் ரெண்டுமே மாறிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளும் கண்டிப்பாக மாறும். இது என்னுடைய அனுபவம். நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். நம்மளுடைய மனசோ நம்மளுடைய மைண்டோ மாறலை வச்சுக்கோங்களேன், உடலோ மாறலை அப்படின்னா நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி தான் இருக்கும். நம்ம நல்லா மகிழ்ச்சியாக இருந்து எல்லாமே மாறும். கண்டிப்பாக நம்மளோட சுற்றி இருக்கக்கூடிய இல்லை அப்படின்னா ஒரு சோகமான இடத்துல நம்ம கண்டிப்பாக இருக்க மாட்டோம். நம்ம நல்லா ஹாப்பியாக இருக்கோம்னா ஒரு இடத்துல சோகமாக இருக்குது, அந்த இடம் நல்லாவே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது, உடனே வந்துடுவோம். இதுதான் இயல்பு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் முன்னெடுங்க. நிறைய பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ் எழுதி பாருங்கள். அது எல்லாமே பலிக்கும் உங்களுக்கு. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.